அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி நம்மை ஒரு மிக எளிய ஆனால் ஆழமான உண்மைக்குள் அழைக்கின்றது. அது என்னவென்றால், விதை அல்ல, நிலமே பலனை தீர்மானிக்கின்றது. கடவுளின் வார்த்தை எல்லோரிடமும் சமமாக விதைக்கப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தை எவ்வளவு பலன் தருகிறது என்பது அது விழும் உள்ளத்தின் நிலையை பொறுத்தே இருக்கின்றது. இயேசு விதைப்பவர் உவமையை சொல்கின்றார். ஒரே விதை, ஒரே விதைப்பவர், ஒரே அன்பு. ஆனால் பலன் ஒன்று போல் இல்லை. காரணம், விதை மாறவில்லை, விதைப்பவர் மாறவில்லை, மாறியது உள்ளத்தின் நிலை. இங்கு இயேசு நம்மை குற்றம் சாட்டவில்லை, மாறாக நீ எந்த நிலம் என்று நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது அரசன் கடவுளுக்கு ஆலயம் கட்ட விரும்புகின்றார். அது ஒரு நல்ல எண்ணம், நம்பிக்கையிலிருந்து பிறந்தது. ஆனால் கடவுள் சொல்வது, நீ எனக்காக ஆலயம் கட்ட வேண்டாம், நான் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவேன். இதன் மூலம் கடவுள் நமக்கு சொல்ல விரும்புவது, கல்லால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, கடவுள் விரும்புவது மாற்றம் பெற்ற உள்ளமே கடவுள் விரும்புகின்ற உண்மையான ஆலயம். தாவீதினுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் வாழ்விலே பாவம், தவறுகள், பலவீனங்கள் இருந்தன. ஆனால் அவருடைய சிறப்பு என்னவென்றால், கடவுள் பேசும்போது தன்னை மாற்ற தயாராக இருந்தார். உலர்ந்த நிலம் மழையை நிராகரிக்கும், ஆனால் தாவீதின் உள்ளம் மழையை உறிஞ்சும் நிலமாக மாறியது. அதனால்தான் கடவுள் தாவீதின் வழியாக தமது திட்டத்தை தொடர்ந்தார். நல்ல நிலம் என்பது பிழையற்ற நிலம் அல்ல, கடவுளின் கையில் தன்னை ஒப்படைக்கும் மனநிலையே நல்ல நிலம். இயற்கையையே நாம் பார்த்தால், விதை விதைத்தவுடன் பயிர் வருவதில்லை. நிலம் உழப்பட வேண்டும், கற்கள் அகற்றப்பட வேண்டும், முட்கள் பிடுங்கப்பட வேண்டும், நீரை ஏற்க மென்மையாக்கப்பட வேண்டும். அதுபோல மனித உள்ளமும் தயாராக வேண்டும். அகந்தை உளுந்தெடுக்கப்பட வேண்டும், பழைய காயங்கள் சுத்தம் செய்யப்பட வேண்டும், தேவையற்ற ஆசைகள் அகற்றப்பட வேண்டும். உள்ளம் தயாராகாதவரை கடவுளின் வார்த்தை பலன் தராது. இயேசு விதைப்பவர் உவமையில் 4 உள்ள நிலைகளை சொல்கின்றார். முதலாவது, பாதையோர நிலம், கடினமான உள்ளம். வார்த்தை கேட்கப்படுகின்றது, ஆனால் உள்ளே செல்லவில்லை. பெருமை, அலட்சியம், பழக்கம் ஆகியவை உள்ளத்தை கடினமாக்குகின்றன. கல்லான நிலம், உடனடி உற்சாகம் கொண்ட ஆனால் ஆழமில்லா நம்பிக்கை. உணர்ச்சியில் தொடங்கிய நம்பிக்கை சோதனை வந்ததும் வாடிவிடுகின்றது. 3வது நிலம், முள்ளான நிலம். இது இன்றைய வாழ்க்கையிலே அதிக காணப்படும் நிலம். பணம், பதவி, புகழ், பயம், நாளைய கவலை, இவை மெதுவாக உள்ளத்தை நிரப்பி கடவுளின் வார்த்தையை நெறித்து விடுகின்றன. முள்ளால் சூழப்பட்ட செடிக்கு கனி இல்லை. அதுபோல கவலையால் சூழப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆன்மீக பலன் குறைகிறது. 4வது நிலம், நல்ல நிலம். நல்ல நிலம் என்றால் பாவம் இல்லாத வாழ்க்கை என்று பொருள் அல்ல. கேட்ட வார்த்தையை காத்து அதை வாழ்வாக மாற்றும் உள்ளமே நல்ல நிலம் என்று சொல்வோம். வார்த்தை வாழ்க்கையில் கனியாக மாறும் இடமே நல்ல நிலம். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யார் என்றால் புனித யோசேப்பு. புனித யோசேப்பு நல்ல நிலத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம். அவர் அதிகம் பேசவில்லை, ஆனால் கடவுள் பேசும்போது அமைதியாக கேட்டார். எழு என்றால் எழுந்தார். குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ என்றால் உடனே போனார். யோசேப்பின் உள்ளம் விதை விழுந்ததும் தடையின்றி வளர அனுமதித்த நல்ல நிலமாக இருந்தது. அதனால் தான் இயேசு அதிகாரமும் புகழும் நிறைந்த இடத்தில் அல்ல, அமைதியும் கீழ்ப்படிதலும் நிறைந்த வீட்டில் வளர்ந்தார். இன்று நாம் நம்மையே நேர்மையாக கேட்க வேண்டும். என் உள்ளம் எந்த நிலம்? நான் திருப்பலிக்கு வருகின்றேன், ஆனால் உள்ளம் திறந்திருக்கின்றதா? நான் வார்த்தையை கேட்கின்றேன், ஆனால் வாழ்வு மாறுகிறதா? ஆன்மீகம் என்பது வாரத்தில் ஒரு முறை ஆலயத்திற்கு வருவது மட்டுமல்ல, அது தினமும் கடவுளின் வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் உள்ளம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி ஒரு உவமையாக மட்டும் நின்றுவிடக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையாக மாற்றம் பெற வேண்டும். இன்று நாம் அனைவரும் கடவுளிடம் வேண்டுவோம், ஆண்டவரே, என் உள்ளத்தை நல்ல நிலையாக மாற்றும். உமது வார்த்தை என் வாழ்வில் நிறைந்த கனியாக மாறட்டும். என் மனம், என் இதயம், என் செயல்கள் அனைத்தும் உமது ஒளி வீசும் இடமாக மாறட்டும் என்று சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம்.